சூரா 6 கால்நடை. அல் அன் ஆம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவரும் மேலும் இருள் மற்றும் ஒளியை உண்டாக்கியவருமான கடவுளுக்கே புகழனைத்தும் உரியது. ஆயினும் எவர்கள் தங்களுடைய இரட்சகரின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து விலகிச் செல்கின்றார்கள். அவர் ஒருவர்தான் உங்களை சேற்றிலிருந்து படைத்தவர், பின்னர் உங்களுடைய ஆயுட்காலத்தை முன்னரே தீர்மானித்தவர். அவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்ற ஓர் ஆயுட்காலம். ஆயினும் நீங்கள் தொடர்ந்து சந்தேகிக்கின்றீர்கள். வானங்கள் மற்றும் பூமியில் அவர்தான் ஒரே கடவுளாக இருக்கின்றார். உங்களுடைய இரகசியங்கள் மற்றும் உங்களுடைய பிரகடனங்களை அவர் அறிகின்றார். மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற அனைத்தையும் அவர் அறிகின்றார். அவர்களுடைய இரட்சகரிடமிருந்து அவர்களுக்கு எந்தவிதமான சான்று வருகின்றது என்பது பொருட்டல்ல. வெறுப்பினால் அவர்கள் அதை விட்டும் திரும்பி சென்று விடுகின்றார்கள். சத்தியம் அவர்களிடம் வந்தபொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அவர்களுடைய கவனமின்மையின் விளைவுகளுக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டார்கள். அவர்களுக்கு முன்னர் எத்தனை தலைமுறைகளை நாம் முற்றிலுமாக அழித்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்த்திருக்கவில்லையா? நாம் உங்களுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமாக பூமியின் மீது அவர்களை நாம் நிலைநிறுத்தினோம். மேலும் நாம் அருட்கொடைகளை கொண்டு அவர்கள் மீது தாராளமாக பொழிந்தோம். மேலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்டு அவர்களுக்கு வழங்கினோம். பின்னர் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் முற்றிலுமாக அழித்தோம். மேலும் அவர்களுடைய இடத்தில் வேறு தலைமுறையை நாம் மாற்றி அமைத்தோம். நாம் அவர்களுக்கு கண்களால் காணக்கூடிய காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை இறக்கி அனுப்பி, மேலும் அதை அவர்கள் தங்களுடைய கரங்களால் தொட்டிருந்தாலும் கூட எவர்கள் நம்ப மறுத்தார்களோ அவர்கள் இது திறமையான மாயாஜாலம் என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவுமில்லை என்று கூறியிருப்பார்கள். அவர்கள் ஒரு வானவர் மட்டும் அவருடன் இறங்கி வர இயலுமையானால் என்றும் கூட கூறினார்கள். நாம் ஒரு வானவரை அனுப்பியிருந்தால் முழு விஷயமும் முடிவுக்கு வந்திருக்கும். மேலும் தொடர்ந்து அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட்டவர்களாகவும் இருந்திருக்க மாட்டார்கள். நாம் ஒரு வானவரை அனுப்பியிருந்தாலும் அவரை நாம் ஒரு மனித உருவத்திலேயே அனுப்பியிருப்போம். மேலும் அவர்கள் இப்பொழுது குழப்பத்தில் இருக்கின்ற அதே விதமான குழப்பத்திலேயே அவர்களை நாம் வைத்திருந்திருப்போம். உமக்கு முன்னரும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். எவர்கள் அவர்களை பரிகாசம் செய்தார்களோ அவர்கள்தான் தாங்கள் கேலி செய்ததற்கான விளைவுகளை அனுபவித்தார்கள். பூமியில் சுற்றித் திரிந்து ஏற்க மறுத்தவர்களுக்கான விளைவுகளை கவனிப்பீர்களாக என்று கூறுவீராக. வானங்கள் மற்றும் பூமியுள்ள அனைத்தும் எவருக்குரியது என்று கூறுவீராக. கடவுளுக்கே என்று கூறுவீராக. அவர் கருணையை தன்னுடைய தன்மையாக விதித்திருக்கின்றார். தவிர்த்துவிட இயலாததாக இருக்கின்ற அந்த மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று உங்கள் அனைவரையும் நிச்சயமாக அவர் வரவழைப்பார். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்கள்தான் தங்களுடைய ஆன்மாக்களை நஷ்டப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இரவிலும் மற்றும் பகலிலும் வாடுகின்ற அனைத்தும் அவருக்கே உரியது. அவர் செவியேற்பவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். கடவுள்தான் வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவராகவும் மேலும் அவரே உணவளிக்கின்றவராகவும் ஆனால் உணவு அளிக்கப்படாதவராகவும் இருக்கின்ற பொழுது அவரை தவிர வேறொருவரை ஒரு இரட்சகர் மற்றும் எஜமானராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கூறுவீராக. நான் மிகவும் அர்ப்பணித்து கொண்ட அடிபணிந்தவராக இருக்க வேண்டும் என்றும் மேலும் இணைதேவ வழிபாடு செய்கின்ற ஒருவராக இருக்கக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. நான் என்னுடைய இரட்சகருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அச்சுறுத்துகின்ற ஒரு நாளின் தண்டனையை நான் அஞ்சுகின்றேன் என்று கூறுவீராக. அந்த நாள் அன்று அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட எவர் ஒருவரும் அவருடைய கருணையை அடைந்து விட்டார். மேலும் இதுதான் மகத்தான மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. கடவுள் துன்பத்தை கொண்டு உம்மை தீண்டினால் அவரை தவிர எவரும் அதை விடுவிக்க இயலாது. மேலும் அவர் ஓர் அருட்கொடையை கொண்டு உம்மை தீண்டினால் அவர் சர்வசக்தியுடையவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய படைப்புகளின் மீது மேலான அதிகாரமுடையவராக இருக்கின்றார். அவர் ஞானமிக்கவராகவும் நன்கறிந்தவராகவும் இருக்கின்றார். யாருடைய சாட்சியம் மிகவும் பெரியது என்று கூறுவீராக. கடவுளுடையது என்று கூறுவீராக. இந்த குர்ஆன் உங்களுக்கும் மேலும் இது சென்றடைகின்ற ஒவ்வொருவருக்கும் உபதேசிப்பதற்காக எனக்கு உள்ளுணர்வு அளிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையில் அவரே சாட்சியாக இருக்கின்றார். உண்மையில்
கடவுளுடன் வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் சாட்சி கூறுகின்றீர்கள். நீங்கள் கூறுவதைப் போல் நான் சாட்சி கூறுவதில்லை. ஒரே ஒரு தெய்வம்தான் இருக்கின்றார். மேலும் உங்களுடைய இணை தெய்வ வழிபாட்டை நான் கைவிடுகின்றேன் என்று கூறுவீராக. எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் இதை தங்களுடைய சொந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டுகொள்வதைப் போல் அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். எவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லையோ அவர்கள்தான் தங்களுடைய ஆன்மாக்களை நஷ்டப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடவுளை பற்றி பொய்யுரைக்கின்ற அல்லது அவருடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற ஒருவரை காட்டிலும் மிகவும் தீயவர் யார்? அந்த வரம்பு மீறுகின்றவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று கூட்டுகின்ற அந்த நாளன்று இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களிடம் நீங்கள் அமைத்து கொண்ட அந்த இணை தெய்வங்கள் எங்கே என்று நாம் கேட்போம். அவர்களுடைய விபரீதமான பதில், எங்களுடைய இரட்சகராகிய கடவுளின் மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருந்ததில்லை என்பதாக இருக்கும். அவர்கள் எவ்வாறு தங்களிடமே பொய்யுரைத்தார்கள் என்பதையும், மேலும் அவர்கள் கண்டுபிடித்திருந்த அந்த இணை தெய்வங்கள் எவ்வாறு அவர்களை கைவிட்டு விட்டன என்பதையும் கவனிப்பீராக. அவர்களில் சிலர் உம்மை கவனத்துடன் செவியேற்கின்றார்கள். ஆனால் புரிந்து கொள்வதை விட்டும் அவர்களை தடுப்பதற்காக அவர்களுடைய இதயங்களின் மீது திரைகளையும் மேலும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மையும் நாம் வைத்து விடுகின்றோம். இதன் விளைவாக எந்தவிதமான சான்று அவர்கள் கண்டாலும் பொருட்டல்ல, அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. இதனால் உம்முடன் வாதிடுவதற்கு அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நம்ப மறுக்கின்றவர்கள் இவை கடந்த காலத்தின் கட்டுக்கதைகளாக இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். அவர்கள் தாங்கள் இதை குர்ஆனை விட்டும் தொலைவில் இருப்பதைப் போன்று மற்றவர்களையும் அவர்கள் இதை விட்டும் விரட்டுகின்றார்கள். மேலும் இவ்விதமாக அவர்கள் உணர்ந்து கொள்ளாது தங்களை மட்டுமே அழித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் நரக நெருப்பை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் அவர்களை பார்க்க முடியுமேயானால் அப்பொழுது அவர்கள் எங்களுக்கு கேடுதான், ஐயோ நாங்கள் திரும்பி செல்ல முடிந்து மேலும் எங்கள் இரட்சகருடைய வெளிப்பாடுகளை ஒருபோதும் ஏற்க மறுக்காதிருந்து மேலும் நம்பிக்கை கொண்டவருடன் சேர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் என்று கூறுவார்கள். உண்மை நிலவரப்படி அவர்கள் இதை கூறுவதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளாக ஆகிவிட்டன. அவர்கள் திரும்பி சென்றாலும் மிகச்சரியாக இதே குற்றங்களையே அவர்கள் செய்வார்கள். அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆழ்மனதிற்குள் நாம் இந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்கின்றோம், நாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்பட மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய இரட்சகருக்கு முன்னால் நிற்பதை மட்டும் நீங்கள் பார்க்க முடியுமேயானால் இது சத்தியம் அல்லவா என்று அவர் கூறுவார். ஆம், எங்களுடைய இரட்சகர் மீது ஆணையாக என்று அவர்கள் கூறுவார்கள். உங்களுடைய நம்ப மறுத்தலால் நீங்கள் தண்டனையை அடைந்து விட்டீர்கள் என்று அவர் கூறுவார். எவர்கள் அந்த நேரம் திடீரென அவர்களிடம் வருகின்றவரை கடவுளை சந்திப்பதன் மீது நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டு பின்னர் எங்களுடைய வாழ்வுகளை இந்த உலகில் வீணாக்கியதற்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் அடைகின்றோம் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் உண்மையில் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். தங்களுடைய பாவங்களின் சுமைகளை அவர்கள் தங்களுடைய முதுகுகளின் மீது சுமப்பார்கள். எத்தகைய ஒரு துன்பகரமான சுமை! இந்த உலக வாழ்க்கை மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை காட்டிலும் அதிகமாக எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் வசிப்பிடமோ நன்னறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாக இருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா? அவர்களுடைய கூற்றுக்களால் நீர் துக்கமடையக்கூடும் என்பதை நாம் அறிகின்றோம். அவர்கள் ஏற்க மறுக்கின்றது உண்மை அல்ல, அந்த தீயவர்கள் புறக்கணிக்கின்றது கடவுளுடைய வெளிப்பாடுகளை என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். உமக்கு முன்னரும் தூதர்கள் ஏற்க மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏற்க மறுப்பதை எதிர்கொள்ளும் போது அவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருந்தார்கள். நம்முடைய வெற்றி அவர்களிடம் வரும் வரை அவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒருபோதும் மாறாத கடவுளுடைய வழிமுறை இத்தகையதாக இருக்கின்றது. என்னுடைய தூதர்களின் சரித்திரம் இவ்விதமாக உங்களுக்கு முன்மாதிரிகளை அமைக்கின்றது. அவர்களுடைய ஏற்க மறுத்தல் உமக்கு மிகவும் பெரிதாக தோன்றுமேயானால் நீர் அறிந்து கொள்ள வேண்டும், பூமியின் ஊடாக ஒரு சுரங்கப்பாதையை நீர் தோண்டினாலும் அல்லது ஓர் ஏணியில் வானத்திற்குள் ஏறினாலும் மேலும் அவர்களுக்காக ஒரு அற்புதத்தை உருவாக்கினாலும் கூட அப்பொழுதும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். கடவுள் நாடியிருந்தால் அவர் அவர்களை ஒட்டுமொத்தமாக வழிநடத்தி இருக்க இயலும். ஆகையால் அறிவில்லாதவர்களைப் போல் நடந்து கொள்ளாதீர். எவர்கள் கவனமாக கேட்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே மறுமொழி அளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள்
இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகின்றார். அவர்கள் இறுதியாக அவரிடமே திரும்புகின்றார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அத்தாட்சி மட்டும் அவருடைய இரட்சகரிடமிருந்து அவருக்கு இறங்கி வர முடியுமேயானால் என்று கூறினார்கள். ஓர் அத்தாட்சியை இறக்கி அனுப்புவதற்கு ஆற்றல் உடையவராக கடவுள் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்வதில்லை என்று கூறுவீராக. பூமியின் மீதுள்ள எல்லா படைப்பினங்களும் மேலும் ரெக்கைகளை கொண்டு பறக்கின்ற எல்லா பறவைகளும் உங்களை போன்ற சமூகங்களாகவே இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் நாம் எந்த ஒன்றையும் விட்டுவிடவில்லை. இந்த படைப்பினங்கள் அனைத்தும் அவற்றின் இரட்சகரிடம் ஒன்று கூட்டப்படும். எவர்கள் நம்முடைய சான்றுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்கள் முற்றிலும் இருளில் உள்ள செவிடர்கள் மற்றும் ஊமைகளாக இருக்கின்றார்கள். கடவுள் நாடுகின்ற எவர் ஒருவரையும் அவர் தவறான வழியில் அனுப்புகின்றார். மேலும் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் அவர் ஒரு நேரான பாதையின் மீது வழிநடத்துகின்றார். கடவுளுடைய தண்டனை உங்களிடம் வந்துவிட்டாலோ அல்லது அந்த நேரம் வந்துவிட்டாலோ நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கடவுளை தவிர மற்றவரிடம் நீங்கள் இறைஞ்சி பிரார்த்திப்பீர்களா என்று கூறுவீராக. உண்மை என்னவென்றால் நீங்கள் அவரிடம் மட்டுமே இறைஞ்சி பிரார்த்திக்கின்றீர்கள். மேலும் அவ்வாறு அவர் நாடினால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு அவர் பதிலளிக்கின்றார். மேலும் உங்களுடைய இணை தெய்வங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உமக்கு முந்தைய சமூகங்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். மேலும் அவர்கள் இறைஞ்சி பிரார்த்திக்கும் பொருட்டு துன்பம் மற்றும் கஷ்டம் மூலமாக அவர்களை நாம் சோதனைக்கு உட்படுத்தினோம். நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மட்டும் இறைஞ்சி பிரார்த்தித்திருந்தால், மாறாக அவர்களுடைய இதயங்கள் கடினமானவைகளாகி இருந்தன. மேலும் சாத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுடைய கண்களுக்கு அலங்காரமாக்கிவிட்டான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை இவ்விதமாக அவர்கள் புறக்கணிக்கின்ற பொழுது அனைத்தின் வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விடுகின்றோம். பின்னர் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் அவர்களை திடீரென தண்டிக்கின்றோம். அவர்கள் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். தீயவர்கள் இவ்வாறு முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றார்கள். பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே புகழ் அனைத்தும் உரியது. கடவுள் உங்களுடைய செவிப்புலன் மற்றும் உங்களுடைய கண் பார்வையை எடுத்துவிட்டால், மேலும் உங்களுடைய மனங்களில் முத்திரையிட்டு விட்டால், கடவுளை தவிர வேறு எந்த தெய்வம் இவற்றை உங்களுக்கு திரும்ப தர இயலும் என்று கூறுவீராக. நாம் வெளிப்பாடுகளை எவ்வாறு விளக்குகின்றோம் என்பதையும் மேலும் அவர்கள் எவ்வாறு தொடர்ந்து விலகிச் செல்கின்றார்கள் என்பதையும் கவனிப்பீராக. கடவுளுடைய தண்டனை உங்களுக்கு திடீரெனவோ அல்லது ஓர் அறிவிப்பிற்கு பின்னரோ வந்துவிட்டால் முற்றிலுமாக அழிவை அடைகின்றவர்கள் தீயவர்கள்தான் அல்லவா என்று கூறுவீராக. நற்செய்திகளை ஒப்படைக்கின்றவர்களாகவும் அத்துடன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர்களாகவுமே தவிர தூதர்களை நாம் அனுப்புவதில்லை. எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் சீர்திருந்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தீய நடத்தைக்காக அவர்கள் தண்டனையை அடைகின்றார்கள். நான் கடவுளின் பொக்கிஷங்களை வைத்திருக்கின்றேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லை. அன்றி எதிர்காலமும் எனக்கு தெரியாது. அன்றி நான் ஒரு வானவராக இருக்கின்றேன் என்றும் நான் உங்களிடம் கூறவில்லை. எனக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் என்று கூறுவீராக. குருடரும் பார்ப்பவரும் ஒரே மாதிரியானவர்களா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கூறுவீராக. மேலும் எவர்கள் தங்களுடைய இரட்சகருக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவோம் என்பதில் பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் மீட்சியை அடையும் பொருட்டு இதை குர்ஆனை கொண்டு உபதேசிப்பீராக. அவர்களுக்கு அவரை தவிர ஒரு இரட்சகர் மற்றும் எஜமானராக அன்றி ஒரு பரிந்து பேசுபவராக எவரும் இல்லை. மேலும் எவர்கள் தங்களுடைய இரட்சகரை அவருக்கு மட்டுமே தங்களை அர்ப்பணித்தவர்களாக பகலிலும் மற்றும் இரவிலும் இறைஞ்சி பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை வெளியேற்றி விடாதீர். அவர்களுடைய கேள்வி கணக்கிற்கு நீர் பொறுப்பாளி அல்ல, அன்றி உம்முடைய கேள்வி கணக்கிற்கு அவர்களும் பொறுப்பாளிகள் அல்ல. நீர் அவர்களை வெளியேற்றினால் நீர் ஒரு வரம்பு மீறியவராக ஆகிவிடுவீர். நாம் இவ்விதமாக மனிதர்களை நமக்கிடையில் கடவுளால் அருள்பாலிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற மக்கள் இவர்கள்தானா என்று பரிகாசமாக கூறுவதற்கு அவர்களை அனுமதித்து ஒருவரை கொண்டு மற்றவரை சோதிக்கின்றோம். நன்றியுடையவர்களை
கடவுள் அறிந்தவராக இருக்கின்றார் அல்லவா? எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் உம்மிடம் வருகின்ற பொழுது நீர் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி நிலவி இருக்கட்டும் என்று கூற வேண்டும். உங்களுடைய இரட்சகர் கருணையை தன்னுடைய தன்மையாக விதித்திருக்கின்றார். இவ்விதமாக உங்களுக்கிடையில் எவர் ஒருவர் அறியாமையினால் ஒரு வரம்பு மீறலை செய்கின்றாரோ அவர் அதன் பின்னர் வருந்தி திருந்தி மேலும் சீர்திருந்திக் கொண்டால் அப்பொழுது அவர் மன்னிக்கின்றவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். நாம் இவ்விதமாக வெளிப்பாடுகளை விளக்குகின்றோம், மேலும் தீயவர்களின் வழிகளை சுட்டிக்காட்டுகின்றோம். கடவுளை தவிர நீங்கள் எதை வழிபடுகின்றீர்களோ அதை வழிபடுவதிலிருந்து நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. உங்களுடைய அபிப்பிராயங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு செய்தால் நான் தவறான வழியில் சென்று விடுவேன், மேலும் வழி நடத்தப்பட்டவராக இருக்க மாட்டேன் என்று கூறுவீராக. நான் என்னுடைய இரட்சகரிடமிருந்து உறுதியான சான்றினை பெற்றிருக்கின்றேன், மேலும் நீங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டீர்கள். கொண்டு வருமாறு என்னிடம் நீங்கள் சவால் விடுகின்ற அந்த தண்டனையை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை. தீர்ப்பு கடவுளுக்கு மட்டுமே உரியது. அவர் சத்தியத்தை விவரிக்கின்றார், மேலும் அவரே மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கின்றார் என்று கூறுவீராக. கொண்டு வருமாறு என்னிடம் நீங்கள் சவால் விடுகின்ற அந்த தண்டனை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் மொத்த விஷயமும் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்து போயிருக்கும். தீயவர்களாக இருக்கின்றவர்கள் யார் என்பதை கடவுள் நன்கு அறிகின்றார் என்று கூறுவீராக. அனைத்து இரகசியங்களுக்கும் சாவிகள் அவரிடமே இருக்கின்றன. அவற்றை அவரை தவிர எவரும் அறிவதில்லை. நிலத்தின் மீதும் மேலும் கடலுக்குள்ளும் உள்ள அனைத்தையும் அவர் அறிகின்றார். அவர் அறியாமல் ஓர் இலை கூட உதிர்வதில்லை. அன்றி மண்ணின் ஆழங்களில் ஒரு விதையும் இல்லை. அன்றி ஈரமான அல்லது உலர்ந்த எந்த ஒன்றும் ஓர் ஆழ்ந்த பதிவேட்டில் பதியப்படாமலும் இல்லை. அவர் ஒருவர்தான் இரவு நேரங்களில் உங்களை மரணத்தில் ஆழ்த்துகின்றவராக இருக்கின்றார். மேலும் பகல் நேரங்களில் உங்களுடைய செயல்களின் மிகச் சிறியதையும் கூட அறிகின்றார். உங்களுடைய வாழ்க்கை தவணை நிறைவடைகின்ற வரை ஒவ்வொரு காலையிலும் அவர் உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகின்றார். பின்னர் உங்களுடைய இறுதி திரும்புதல் அவரிடமே இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி அவர் உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் தன்னுடைய படைப்புகளின் மீது மேலான அதிகாரமுடையவராக இருக்கின்றார். மேலும் அவர் உங்களை பாதுகாப்பதற்கு காவலர்களை நியமிக்கின்றார். உங்களில் எவருக்கேனும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணத்தின் நேரம் வருகின்ற பொழுது நம்முடைய தூதர்கள் தாமதிக்காது அவரை மரணிக்க செய்கின்றார்கள். பின்னர் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உரிமையுள்ள இரட்சகர் மற்றும் எஜமானராகிய கடவுளிடம் திரும்ப கொண்டு வரப்படுகின்றார். நிச்சயமாக அவர்தான் இறுதியான நீதிபதியாக இருக்கின்றார். அவர்தான் மிக துல்லியமாக கணக்கிடுபவராக இருக்கின்றார். நிலத்தின் அல்லது கடலின் இருளிலிருந்து உங்களை யார் காப்பாற்ற இயலும் என்று கூறுவீராக. இந்த முறை அவர் எங்களை காப்பாற்றினால் நாங்கள் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று உரத்த சப்தத்துடனும் இரகசியமாகவும் அவரிடம் நீங்கள் இறைஞ்சி பிரார்த்திக்கின்றீர்கள். கடவுள் இந்த முறையும் அதேபோல் மற்ற நேரங்களிலும் உங்களை காப்பாற்றவே செய்கின்றார். ஆயினும் பின்னர் நீங்கள் அவருடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்ளவே செய்கின்றீர்கள் என்று கூறுவீராக. நிச்சயமாக அவர் உங்களுக்கு மேலிருந்தோ அல்லது உங்களுடைய பாதங்களுக்கு கீழிருந்தோ தண்டனையை உங்கள் மீது பொழிவதற்கு ஆற்றல் உடையவராக இருக்கின்றார். அல்லது உங்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து மேலும் ஒருவர் மற்றவர்களுடைய கொடுங்கோன்மையை சுவைக்கும்படி செய்யவும் அவரால் இயலும். அவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு வெளிப்பாடுகளை எவ்வாறு நாம் விளக்குகின்றோம் என்பதை கவனிப்பீராக என்று கூறுவீராக. இது சத்தியமாக இருக்கின்ற போதிலும் கூட உங்களுடைய மக்கள் இதை ஏற்க மறுத்து விட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலர் அல்ல என்று கூறுவீராக. இதில் உள்ள ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிறைவேறும். மேலும் நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை பரிகாசம் செய்கின்றார்களோ அவர்களை நீர் கண்டால் அவர்கள் வேறொரு விஷயத்திற்குள் மூழ்குகின்ற வரை அவர்களை நீர் தவிர்த்து விட வேண்டும். சாத்தான் உண்மை மறக்கும்படி செய்துவிட்டால் பின்னர் உமக்கு நினைவு வந்தவுடன் அத்தகைய தீய மக்களுடன் அமர்ந்திருக்காதீர்.
அந்த மக்களின் கூற்றுகளுக்காக நன்னெறியாளர்கள் பொறுப்பாக மாட்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நினைவூட்டுவதற்கு உதவலாம். ஒருவேளை அவர்கள் காப்பாற்றப்படலாம். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை அதே ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்ச்சியை போன்று வீணானதாக எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களையும், மேலும் இந்த உலக வாழ்க்கையில் முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக இருக்கின்றவர்களையும் நீர் புறக்கணித்து விட வேண்டும். ஒரு ஆன்மா அதனுடைய தீய சம்பாத்தியங்களின் விளைவுகளால் துன்புறாது இருக்கும் பொருட்டு இதை குர்ஆனை கொண்டு நினைவூட்டுவீராக. அதற்கு கடவுளை தவிர ஒரு இரட்சகர் மற்றும் எஜமானராக அன்றி ஒரு பரிந்து பேசுபவராக எவரும் இல்லை. எந்தவிதமான மீட்பு தொகையை அதனால் முன்வைக்க முடிந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் சம்பாதிக்கின்ற தீய செயல்களின் விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அவர்களுடைய நம்ப மறுத்தலின் காரணமாக நரக பானங்கள் மற்றும் வலி நிறைந்த ஒரு தண்டனையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். கடவுள் எங்களை வழிநடத்திவிட்ட பின்னர் எங்களுடைய குதிகால்கள் மீது திரும்பி கடவுளை தவிர எங்களுக்கு பயனளிப்பதற்கோ அல்லது எங்களுக்கு தீங்கிழைப்பதற்கோ ஆற்றல் பெற்றிராதவைகளிடம் நாங்கள் இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டுமா? அவ்வாறெனில் எங்களுடன் சரியான பாதையில் இருங்கள் என்று அவர்களுடைய நண்பர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்ற அதே சமயம் சாத்தான்களால் வசப்படுத்தப்பட்டு மேலும் முற்றிலும் குழம்பியவர்களாக விடப்பட்டவர்களுடன் நாங்கள் சேர்ந்து விடுவோம் என்று கூறுவீராக. கடவுளுடைய வழிகாட்டுதலே சரியான வழிகாட்டுதலாக இருக்கின்றது. நாங்கள் பிரபஞ்சத்தின் இரட்சகருக்கு அடிபணியும்படி கட்டளிடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் கடைபிடிப்பதற்கும் மேலும் அவரிடம் பயபக்தியோடு இருப்பதற்கும் அவர் எவருக்கு முன்னால் கேள்வி கணக்கிற்காக நீங்கள் வரவழைக்கப்படுவீர்களோ அந்த ஒருவராக இருக்கின்றார். அவர் ஒருவர்தான் வானங்கள் மற்றும் பூமியை சத்தியத்துடன் படைத்தவராக இருக்கின்றார். அவர் ஆகு என்று கூறுகின்ற பொழுதெல்லாம் அது ஆகிவிடுகின்றது. அவருடைய வார்த்தை பரிபூர்ணமான சத்தியமாக இருக்கின்றது. கொம்பு ஊதப்படுகின்ற அந்த நாளில் அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் அவருக்கே உரியது. அனைத்து இரகசியங்கள் மற்றும் பிரகடனங்களை அறிந்தவர். அவர்தான் ஞானமிக்கவராகவும் நன்கறிந்தவராகவும் இருக்கின்றார். ஆபிரகாம் தன்னுடைய தந்தை ஆஜரிடம், எப்படி சிலைகளை நீங்கள் தெய்வங்களாக வழிபட இயலும்? நீங்களும் மற்றும் உங்களுடைய மக்களும் தவறான வழியில் வெகு தூரம் சென்று விட்டதை நான் காண்கின்றேன் என்று கூறியதை நினைவு கூறுவீராக. நாம் ஆபிரகாமிற்கு வானங்கள் மற்றும் பூமியின் அதிசயங்களை காட்டினோம். மேலும் அவரை உறுதிப்பாட்டை கொண்டு அருள்பாலித்தோம். இரவு வீழ்ந்த பொழுது பிரகாசிக்கின்ற ஒரு கிரகத்தை அவர் கண்டார். இது என்னுடைய இரட்சகராக இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். அது மறைந்து விட்ட பொழுது மறைந்து விடுபவற்றை தெய்வங்களாக நான் நேசிப்பதில்லை என்று கூறினார். சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபொழுது அவர் இது என்னுடைய இரட்சகராக இருக்கக்கூடும் என்று கூறினார். அது மறைந்து விட்ட பொழுது அவர் என்னுடைய இரட்சகர் என்னை வழிநடத்தினாலே தவிர நான் வழி தவறியவர்களுடன் தான் இருப்பேன் என்று கூறினார். சூரியன் உதிப்பதை அவர் கண்டபொழுது அவர் இதுதான் என்னுடைய இரட்சகராக இருக்க வேண்டும், இதுதான் மிகவும் பெரியதாக இருக்கின்றது என்று கூறினார். ஆனால் அது அஸ்தமித்த பொழுது அவர் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, உங்களுடைய இணைதேவ வழிபாட்டை நான் பகிரங்கமாக கண்டனம் செய்கின்றேன். வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவரான அந்த ஒருவருக்கே என்னை நான் முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டேன். நான் ஒருபோதும் இணைதேவ வழிபாடு செய்கின்ற ஒருவராக இருக்க மாட்டேன். அவருடைய சமூகத்தார் அவருடன் வாதிட்டார்கள். அவர் கூறினார், கடவுளை பற்றி அவர் என்னை வழிநடத்தி விட்ட பின்னர் என்னிடம் நீங்கள் வாதிடுகின்றீர்களா? நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற அந்த சிலைகள் மீது எனக்கு எந்த பயமும் இல்லை. என்னுடைய இரட்சகர் நாடினாலே தவிர எனக்கு எதுவும் நிகழ இயலாது. என் இரட்சகருடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கின்றது. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? உங்களுடைய சிலைகளுக்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுக்கு உதவுவதற்கு முற்றிலும் சக்தியற்றவைகளாக இருக்கின்ற சிலைகளை கடவுளுக்கு பதிலாக நீங்கள் வழிபடுவதால் நீங்கள் தான் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவீர்களேயானால் எந்த தரப்பு பாதுகாப்பிற்கு மிகவும் தகுதியுடையது? எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் தங்களுடைய நம்பிக்கையை இணை தெய்வ வழிபாட்டை கொண்டு கலங்கப்படுத்துவதில்லையோ அவர்கள் முழுமையான பாதுகாப்பிற்கு தகுதி அடைந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் உண்மையாக வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நாம் எதனை கொண்டு ஆபிரகாமிற்கு அவருடைய சமூகத்தாருக்கு எதிராக ஆதரவளித்தோமோ அந்த நம்முடைய வாதம் இத்தகையதாகவே இருந்தது.
நாம் நாடுகின்ற எவர் ஒருவரையும் உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு நாம் உயர்த்துகின்றோம். உம்முடைய இரட்சகர் ஞானம் மிக்கவராகவும் எல்லாமறிந்தவராகவும் இருக்கின்றார். மேலும் நாம் அவருக்கு ஐசக் மற்றும் ஜேக்கபை வழங்கினோம். மேலும் அவர்கள் இருவரையும் நாம் வழிநடத்தினோம். அதேபோல் அதற்கு முன்னர் நோவாவை நாம் வழிநடத்தினோம். மேலும் அவருடைய சந்ததியரிலிருந்து டேவிட், சாலமன், ஜாப், ஜோசப், மோசஸ் மற்றும் ஆரோனையும் நாம் வழிநடத்தினோம். நாம் இவ்விதமாக நன்னறியாளர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றோம். இன்னும் ஜக்கரியா, ஜான், இயேசு மற்றும் இலியாஸ் அனைவரும் நன்னறியாளர்களாக இருந்தார்கள். மேலும் இஸ்மாயில், எலீஷா, ஜோனா மற்றும் லோத் இவர்கள் ஒவ்வொருவரையும் எல்லா மக்களுக்கும் மேலாக நாம் வேறுபடுத்தி காட்டினோம். அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய சந்ததியர்கள் மற்றும் அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இடையிலிருந்து பலரை நாம் தேர்ந்தெடுத்தோம். மேலும் அவர்களை ஒரு நேரான பாதையின் மீது நாம் வழிநடத்தினோம். கடவுளுடைய வழிகாட்டுதல் இத்தகையதாக இருக்கின்றது. இதை கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கு இடையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவரையும் அவர் வழிநடத்துகின்றார். அவர்களில் எவரேனும் இணைதேவ வழிபாட்டில் வீழ்ந்திருப்பார்களேயானால் அவர்களுடைய காரியங்கள் பயனற்றவைகளாக ஆக்கப்பட்டிருக்கும். எவர்களுக்கு நாம் வேதம், ஞானம் மற்றும் வேதத்தின் தூதுத்துவத்தை வழங்கியிருக்கின்றோமோ அவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த மக்கள் நம்ப மறுத்தால் அவர்களுடைய இடத்தில் மற்றவர்களை நாம் மாற்றி அமைத்து விடுவோம். மேலும் அந்த புதிய மக்கள் நம்ப மறுக்கின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இவர்கள்தான் கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுடைய அடிச்சுவட்டில் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்பதில்லை, இது எல்லா மக்களுக்குமான ஒரு செய்தியாக இருக்கின்றதே தவிர வேறில்லை என்று கூறுவீராக. அவர்கள் கடவுளை மதிக்க வேண்டிய அளவிற்கு அவரை ஒருபோதும் மதிப்பதில்லை. இதன் விளைவாக அவர்கள் கடவுள் எந்த மனிதருக்கும் எதையும் வெளிப்படுத்துவதில்லை என்று கூறினார்கள். அவ்வாறாயின் மக்களுக்காக ஒளி மற்றும் வழிகாட்டுதலுடன் மோசஸ் கொண்டு வந்த வேதத்தை வெளிப்படுத்தியவர் யார் என்று கூறுவீராக. நீங்கள் அதை பிரகடனப்படுத்துவதற்காக காகிதத்தில் அதை எழுதிக் கொள்கின்றீர்கள். அதே சமயம் அதனுடைய பெரும்பகுதியை மறைக்கின்றீர்கள். நீங்கள் ஒருபோதும் அறிந்திராததை கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்களும் மற்றும் உங்களுடைய பெற்றோர்களும் கடவுள் ஒருவர்தான் இதை வெளிப்படுத்தியவர் என்று கூறுவீராக. பின்னர் அவர்களை அவர்களுடைய கவனமின்மையில் விளையாடிக் கொண்டிருப்பவர்களாக விட்டுவிடுவீராக. மிக முக்கியமான சமூகத்தையும் மேலும் அதை சுற்றியிருக்கின்ற அனைவரையும் நீர் எச்சரிக்கை செய்யும் பொருட்டு முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துகின்ற இதுவும் நாம் வெளிப்படுத்தியிருக்கின்ற அருள்பாலிக்கப்பட்ட ஒரு வேதமாகவே இருக்கின்றது. எவர்கள் மறுவுலகின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் இதன் வேதம் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் தொடர்பு தொழில்களையும் சலாத் கடைபிடிப்பார்கள். பொய்களை கற்பனை செய்து மேலும் அவற்றை கடவுள் மீது சாட்டுகின்ற அல்லது அத்தகைய உள்ளுணர்வு எதுவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிராத பொழுது நான் தெய்வீக உள்ளுணர்வை பெற்றிருக்கின்றேன் என்று கூறுகின்ற அல்லது கடவுளுடைய வெளிப்பாடுகளை போன்ற அதே விதமாக என்னாலும் எழுத முடியும் என்று கூறுகின்ற ஒருவரை காட்டிலும் மிகவும் தீயவர் யார்? அந்த வரம்பு மீறுகின்றவர்களை மரண தருவாயின் பொழுது நீங்கள் காண முடியுமேயானால் வானவர்கள் தங்களுடைய கரங்களை அவர்களை நோக்கி இவ்வாறு கூறியவாறு நீட்டுகின்றார்கள், உங்களுடைய ஆன்மாக்களை வெளியேற்றுங்கள். இன்றைய தினம் கடவுளை பற்றி உண்மை அல்லாததை கூறியதற்காகவும் மேலும் அவருடைய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருந்ததற்காகவும் ஓர் இழிவு நிறைந்த தண்டனையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். உங்களுக்காக நாம் வழங்கியவற்றை நீங்கள் பின்னால் விட்டுவிட்டு முதல் முறை நாம் உங்களை படைத்த அதே விதமாக தனித்தவர்களாக நம்மிடம் நீங்கள் திரும்பி வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இணைதே வழிபாடு செய்த மேலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று உரிமை கொண்டாடிய அந்த பரிந்துரையாளர்களை உங்களுடன் நாம் காணவில்லை. உங்களுக்கிடையில் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் அமைத்து கொண்ட அந்த இணை தெய்வங்கள் உங்களை கைவிட்டு விட்டன. கடவுள் ஒருவர்தான் தானியங்கள் மற்றும் விதைகளை வெடித்து முளைக்கச் செய்கின்றவராக இருக்கின்றார். அவர் இறந்தவற்றில் இருந்து உயிருள்ளவற்றையும் மேலும் உயிருள்ளவற்றில் இருந்து இறந்தவற்றையும் உருவாக்குகின்றார். இத்தகையவராக கடவுள் இருக்கின்றார். எவ்வாறு நீங்கள் விலகிச் செல்ல இயலும்?
வைகறை பொழுது வெடிக்கையில் அவர் காலை பொழுதை வெளியாகும்படி செய்கின்றார். அவர் இரவை அமைதியானதாக ஆக்கினார். மேலும் அவர் சூரியன் மற்றும் சந்திரனை கணக்கிடுகின்ற சாதனங்களாக பணியாற்றும்படி செய்தார். சர்வ வல்லமையுடைய எல்லாம் அறிந்தவரின் வடிவமைப்பு இத்தகையதாக இருக்கின்றது. மேலும் அவர் ஒருவர்தான் நிலத்தின் மீதும் மற்றும் கடலின் மீதும் இருளின் பொழுது உங்களை வழிநடத்துவதற்கு நட்சத்திரங்களை உண்டாக்கியவர். அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை தெளிவுபடுத்துகின்றோம். அவர் உங்களை ஒரு நபரிலிருந்து துவக்கினார். மேலும் உங்களுடைய பாதையையும் அத்துடன் உங்களுடைய இறுதி விதியையும் தீர்மானித்தார். புரிந்து கொள்கின்ற மக்களுக்காக இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை தெளிவுபடுத்துகின்றோம். அவர் ஒருவர்தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அதன் மூலம் அனைத்து வகை தாவரங்களையும் நாம் உற்பத்தி செய்கின்றோம். பசுமையான பொருட்களிலிருந்து அதிக எண்ணிக்கையில் பல வகையான தானியங்களை, தொங்குகின்ற குலைகளை கொண்ட கிளையில்லாத மரங்களை, மேலும் திராட்சை, ஒலிவம் மற்றும் மாதுளை தோட்டங்களை, ஒரே மாதிரியாக இருக்கின்ற ஆயினும் மாறுபட்ட கனிகளை நாம் உற்பத்தி செய்கின்றோம். அவற்றின் பழங்களை அவை வளர்கின்றதையும் மேலும் பழுக்கின்றதையும் கவனிப்பீர்களாக. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இவை அத்தாட்சிகளாக இருக்கின்றன. ஆயினும் கடவுள் ஒருவர்தான் ஜின்களையும் படைத்தவராக இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கிடையிலிருந்து இணை தெய்வங்களை அவருடன் அவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்கள். எந்த அறிவுமில்லாத அவர்கள் அவருக்கு மகன்கள் மற்றும் மகள்களை கூட இட்டுக்கட்டி கூறுகின்றார்கள். அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றார். அவர்களுடைய கூற்றுகளுக்கு மேலாக அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவர். ஒருபோதும் ஒரு துணைவியை அவர் கொண்டிருந்திராத பொழுது எவ்வாறு ஒரு மகனை அவர் பெற்றிருக்க இயலும்? அவர் எல்லா பொருட்களையும் படைத்தார். மேலும் அவர் எல்லாவற்றையும் பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். உங்களுடைய இரட்சகராகிய கடவுள் இத்தகையவராக இருக்கின்றார். அவரை தவிர தெய்வம் இல்லை. அனைத்து பொருட்களின் படைப்பாளர். நீங்கள் அவரை மட்டுமே வழிபட வேண்டும். அவர் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவராக இருக்கின்றார். பார்வைகள் எதுவும் அவரை சூழ்ந்து கொள்ள இயலாது. ஆனால் எல்லா பார்வைகளையும் அவர் சூழ்ந்திருக்கின்றார். அவர் இரக்கமுள்ளவராகவும் நன்கறிந்தவராகவும் இருக்கின்றார். உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஞான உபதேசங்கள் வந்திருக்கின்றன. எவர்களால் பார்க்க முடிகின்றதோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய சொந்த நன்மைக்காகவே அதை செய்கின்றார்கள். மேலும் எவர்கள் குருடர்களாக மாறிவிடுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய சொந்த கேட்டிற்காகவே அதை செய்கின்றார்கள். நான் உங்களுடைய பாதுகாவலர் அல்ல. நீர் அறிவை பெற்றிருக்கின்றீர் என்பதை நிரூபிப்பதற்கும் மேலும் அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக அவற்றை தெளிவுபடுத்துவதற்கும் இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை விளக்குகின்றோம். உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை பின்பற்றுவீராக. அவரை தவிர தெய்வம் இல்லை. மேலும் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களை புறக்கணித்து விடுவீராக. கடவுள் நாடி இருந்தால் இணை தெய்வங்களை அவர்கள் வழிபட்டிருக்க மாட்டார்கள். நாம் உம்மை அவர்களுடைய பாதுகாவலராக நியமிக்கவில்லை. அன்றி நீர் அவர்களுடைய பரிந்துரையாளரும் அல்ல. அறியாமையின் காரணமாக அவர்கள் கடவுளை நிந்திக்காமலும் மேலும் சபிக்காமலும் இருக்கும் பொருட்டு கடவுளுடன் அவர்கள் அமைத்துக் கொள்கின்ற இணை தெய்வங்களை சபிக்காதீர்கள். ஒவ்வொரு பிரிவினரின் செயல்களையும் அவர்களுடைய கண்களுக்கு நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம். இறுதியாக தங்களுடைய இரட்சகரிடத்தில் அவர்கள் திரும்புகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி அவர்களுக்கு அவர் தெரிவிக்கின்றார். ஓர் அற்புதம் தங்களிடம் வந்துவிடுமேயானால் தாங்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வதாக அவர்கள் கடவுள் மீது பவித்திரமாக சத்தியம் செய்தார்கள். அற்புதங்கள் கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றன என்று கூறுவீராக. நீங்கள் அறிந்திருப்பது போல் ஓர் அற்புதம் அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து நம்ப மறுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய மனங்கள் மற்றும் அவர்களுடைய இதயங்களை நாம் கட்டுப்படுத்துகின்றோம். இதன் விளைவாக நம்ப மறுப்பது அவர்களுடைய தீர்மானமாக இருப்பதால் நாம் அவர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களில் மூடத்தனமான பெருந்தவர்கள் செய்கின்றவர்களாக விட்டுவிடுகின்றோம். நாம் அவர்களிடம் வானவர்களை இறக்கி அனுப்பியிருந்தாலும் கூட, இறந்தவர்கள் அவர்களிடம் பேசியிருந்தாலும் கூட, நாம் ஒவ்வொரு அற்புதத்தையும் அவர்களுக்கு முன்னால்
ஒன்று கூட்டியிருந்தாலும் கூட கடவுள் அதை நாடினாலே அன்றி அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. உண்மையில் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவில்லாதவர்களாகவே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வேதம் வழங்கப்பட்டவரின் எதிரிகளையும் மனித மற்றும் ஜின் சாத்தான்கள் ஒருவர் மற்றவரை ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளால் ஊக்கமளித்துக் கொள்வதற்கு நாம் அனுமதித்திருக்கின்றோம். உம்முடைய இரட்சகர் நாடி இருந்தால் அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களையும் மேலும் அவர்களுடைய இட்டுக்கட்டல்களையும் புறக்கணித்து விட வேண்டும். இது எவர்கள் மறுவுலகின் மீது நம்பிக்கை கொள்வதில்லையோ அவர்களின் மனங்கள் இத்தகைய இட்டுக்கட்டல்களை கவனமாக செவியேற்று மேலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் இவ்விதமாக தங்களுடைய உண்மையான திட நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காகவுமே ஆகும். முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக இந்த புத்தகத்தை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற பொழுது அவரை தவிர வேறொருவரை சட்டத்தின் ஆதாரமாக நான் தேட வேண்டுமா? எவர்கள் வேதத்தை பெற்றார்களோ அவர்கள் இது உம்முடைய இரட்சகரிடமிருந்து சத்தியத்துடன் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது என்பதை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். நீர் எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்க வேண்டாம். உம்முடைய இரட்சகரின் வார்த்தை சத்தியம் மற்றும் நீதியில் முழுமையடைந்திருக்கின்றது. அவருடைய வார்த்தைகளை எந்த ஒன்றும் ரத்து செய்ய இயலாது. அவர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். பூமியின் மீதுள்ள மக்களில் பெரும்பான்மையினருக்கு நீர் கீழ்ப்படிந்தால் அவர்கள் உம்மை கடவுளின் பாதையிலிருந்து திருப்பி விடுவார்கள். அவர்கள் கற்பனையை மட்டுமே பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் யூகிக்க மட்டுமே செய்கின்றார்கள். உம்முடைய இரட்சகர் எவர்கள் அவருடைய பாதையை விட்டு வழிதவறி செல்கின்றார்களோ அவர்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். மேலும் எவர்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் அவர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நீங்கள் உண்மையிலேயே அவருடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்வீர்களாயின் எதன் மீது கடவுளுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதிலிருந்தே நீங்கள் உண்ண வேண்டும். எதன் மீது கடவுளுடைய பெயர் கூறப்பட்டிருக்கின்றதோ அதிலிருந்து ஏன் நீங்கள் உண்ணாமல் இருக்க வேண்டும்? நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக இருந்தாலே அன்றி என்ன உங்களுக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதை அவர் உங்களுக்கு விவரித்திருக்கின்றார். உண்மையில் பெரும்பாலான மக்கள் அறிவில்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களை கொண்டு மற்றவர்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள். உம்முடைய இரட்சகர் வரம்பு மீறுகின்றவர்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நீங்கள் வெளிப்படையான பாவங்களையும் அத்துடன் மறைவானவற்றையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எவர்கள் பாவங்களை சம்பாதித்து விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வரம்பு மீறல்களுக்கான விலையை கொடுப்பார்கள். எதன் மீது கடவுளின் பெயர் கூறப்படாது இருக்கின்றதோ அதிலிருந்து உண்ணாதீர்கள். ஏனெனில் அது அருவருக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடன் வாதிடுவதற்கு தங்களுடைய கூட்டாளிகளை சாத்தான்கள் தூண்டுகின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மரணித்தவராக இருந்து மேலும் நாம் அவருக்கு உயிரை கொடுத்து மேலும் மக்களுக்கிடையில் அவர் நடமாடுவதற்கு சக்தியை தருகின்ற ஒளியை கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட ஒருவர் தன்னால் ஒருபோதும் வெளியேற இயலாத முழுமையான இருளிற்குள் இருக்கின்ற ஒருவருக்கு சமமாவாரா? நம்ப மறுக்கின்றவர்களின் காரியங்கள் இவ்விதமாக அவர்களுடைய கண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்தின் முக்கியமான குற்றவாளிகளை சூழ்ச்சி மற்றும் சதி செய்வதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். ஆனால் உணர்ந்து கொள்ளாது அவர்கள் தங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கு எதிராக மட்டுமே சூழ்ச்சி மற்றும் சதி செய்கின்றார்கள். ஒரு சக்தி வாய்ந்த சான்று அவர்களிடம் வருகின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலே அன்றி நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். தன்னுடைய செய்தியை ஒப்படைப்பதற்கு மிகவும் தகுதியுடையவராக இருக்கின்றவர் யார் என்பதை கடவுள் மிகச் சரியாக அறிகின்றார். இத்தகைய குற்றவாளிகள் கடவுளிடம் சிறுமையையும் மேலும் தங்களுடைய தீய சதி செயல்களின் ஒரு விளைவாக பயங்கரமான தண்டனையையும் அனுபவிப்பார்கள். எவரொருவரை கடவுள் வழி நடத்துவதற்கு நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சத்தை அடிபடிகளை நோக்கி விசாலமாக திறக்கும்படி அவர் செய்கின்றார். மேலும் எவரொருவரை தவறான வழியில் அனுப்புவதற்கு அவர் நாடுகின்றாரோ அவருடைய நெஞ்சத்தை வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவருடையதை போன்று சகிப்புத்தன்மையற்றதாகவும் மேலும் இறுக்கமானதாகவும் அவர் ஆக்கிவிடுகின்றார். கடவுள் இவ்விதமாக எவர்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்களின் மீது ஒரு சாபத்தை இடுகின்றார். இதுதான் உம்முடைய இரட்சகரை நோக்கிய நேரான பாதையாக இருக்கின்றது.
கவனத்தில் எடுத்துக்கொள்கின்ற மக்களுக்காக வெளிப்பாடுகள் நாம் விளக்கியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் அமைதியின் வசிப்பிடத்திற்கு தகுதி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய காரியங்களுக்கான ஒரு வெகுமதியாக அவரே அவர்களுடைய இரட்சகர் மற்றும் எஜமானராக இருக்கின்றார். அவர்கள் அனைவரையும் அவர் ஒன்று கூட்டுகின்ற அந்த நாள் வரும். மேலும் கூறுகின்றார், ஜின்களே, மனிதர்களில் பெரும்பாலானவர்களை நீங்கள் உரிமை கொண்டு விட்டீர்கள். அவர்களுடைய மனித கூட்டாளிகள், எங்களுடைய இரட்சகரே, நீர் எங்களுக்காக அமைத்திருந்த வாழ்க்கை தவணையை நாங்கள் வீணாக்கும் வரை நாங்கள் ஒருவர் மற்றவருடைய தோழமையில் சுகம் அனுபவித்தோம் என்று கூறுவார்கள். நரகம் உங்களுடைய விதியாக இருக்கின்றது என்று அவர் கூறுவார். கடவுளுடைய நாட்டத்திற்கிணங்க அதில் அவர்கள் என்றென்றும் வசிக்கின்றார்கள். உங்களுடைய இரட்சகர் ஞானமுள்ளவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். நாம் இவ்விதமாக தீயவர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்கான ஒரு தண்டனையாக ஒருவருக்கொருவர் கூட்டாளிகளாக இருப்பதற்கு இணைத்து விடுகின்றோம். ஜின்கள் மற்றும் மனிதர்களே, உங்களுக்கிடையில் இருந்து என்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரமாக எடுத்துரைத்து, மேலும் இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களை எச்சரிக்கை செய்த தூதர்களை நீங்கள் பெறவில்லையா? அவர்கள் எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்று கூறுவார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்க்கை கொண்டு முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக இருந்தார்கள். மேலும் தாங்கள் நம்ப மறுக்கின்றவர்களாக இருந்தோம் என்று தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி அளிப்பார்கள். இது உங்களுடைய இரட்சகர் எந்த சமூகத்தையும் அதனுடைய மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்ற சமயத்தில் அநியாயமாக ஒருபோதும் முற்றிலுமாக அழிப்பதில்லை என்பதை காட்டுவதற்காகவே ஆகும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயல்களுக்கு தகுந்த ஒரு அந்தஸ்தை அடைவார்கள். அவர்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் பற்றி உம்முடைய இரட்சகர் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. உம்முடைய இரட்சகர் தான் செல்வந்தராக இருக்கின்றார், அனைத்து கருணையையும் உடையவர். அவர் நாடினால் மற்ற மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை அவர் உருவாக்கிய அதே விதமாக உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் மாற்றி அமைத்து உங்களை நீக்கிவிட அவரால் இயலும். உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அது நிறைவேறியே தீரும். மேலும் நீங்கள் அதை ஒருபோதும் தவிர்த்துவிட இயலாது. என்னுடைய சமூகத்தாரே, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், மேலும் நானும் அவ்வாறே செய்வேன். இறுதி வெற்றியாளர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று கூறுவீராக. நிச்சயமாக தீயவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். அவர்கள் கடவுளுடைய வாழ்வாதாரங்களான பயிர்கள் மற்றும் கால்நடைகளின் ஒரு பங்கை தங்களுடைய கூற்றுகளுக்கிணங்க, இந்த பங்கு கடவுளுக்குரியது, மேலும் இந்த பங்கு எங்களுடைய இணை தெய்வங்களுக்கு உரியது என்று கூறியவாறு ஒதுக்கியும் கூட வைக்கின்றார்கள். ஆயினும் அவர்களுடைய இணை தெய்வங்களுக்காக என்ன ஒதுக்கப்பட்டதோ அது ஒருபோதும் கடவுளை அடைவதில்லை. அதே சமயம் கடவுளுக்காக அவர்கள் ஒதுக்கி வைத்த பங்கு தவறாமல் அவர்களுடைய இணை தெய்வங்களுக்கே சென்றது. அவர்களுடைய தீர்ப்பு உண்மையில் வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. இவ்விதமாக தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே கொலை செய்கின்ற அளவிற்கு அவர்களுடைய இணை தெய்வங்களால் ஏமாற்றப்பட்டவர்களாக இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் இருந்தார்கள். உண்மையில் அவர்களுடைய இணை தெய்வங்கள் பெரும் வேதனையை அவர்கள் மீது சுமத்துகின்றன. மேலும் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு குழப்பி விடுகின்றன. கடவுள் நாடியிருந்தால் அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களையும் மேலும் அவர்களுடைய இட்டுக்கட்டல்களையும் புறக்கணித்து விட வேண்டும். அவர்கள் இவை தடை செய்யப்பட்ட கால்நடைகள் மற்றும் பயிர்களாக இருக்கின்றன, நாங்கள் அனுமதிக்கின்றவர்களை தவிர எவரொருவரும் அவற்றை உண்ணக்கூடாது என்று கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் உரிமை கோரினார்கள். குறிப்பிட்ட சில கால்நடைகளின் மீது சவாரி செய்வதையும் கூட அவர்கள் தடை செய்தார்கள். அவர்கள் உட்கொண்ட கால்நடைகளை கூட அவற்றை பலியிட்ட பொழுது கடவுளுடைய பெயரை அவர்கள் ஒருபோதும் உச்சரித்ததில்லை. இத்தகையவை அவர் மீது இட்டுக்கட்டப்பட்ட புதுமைகளாக இருக்கின்றன. அவர்களுடைய புதுமைகளுக்காக அவர் நிச்சயமாக அவர்களை பழிவாங்குவார். அவர்கள் இந்த கால்நடைகளின் வயிற்றில் என்ன இருக்கின்றதோ அது பிரத்யேகமாக எங்களுக்கிடையில் ஆண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் மேலும் எங்களுடைய மனைவியருக்காக தடை செய்யப்பட்டதாகவும் இருக்கின்றது என்றும் கூட கூறினார்கள். ஆனால் அது செத்து பிறந்த ஒன்றாக இருந்தால் அதில் பங்கை பெறுவதற்கு தங்களுடைய மனைவியரை அவர்கள் அனுமதித்தார்கள். அவர்களுடைய புதுமைகளுக்காக அவர்களை அவர் நிச்சயமாக பழி வாங்குவார். அவர் ஞானம் மிக்கவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். எவர்கள் தங்களுடைய அறிவு குறைபாட்டின் காரணமாக
முட்டாள்தனமாக தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்தார்களோ, மேலும் அவர்களுக்காக கடவுள் எதை வழங்கியிருக்கின்றாரோ அதை தடை செய்தார்களோ, மேலும் கடவுளின் மீது இட்டுக்கட்டப்பட்ட புதுமைகளை பின்பற்றினார்களோ, அவர்கள் உண்மையில் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் தவறான வழியில் சென்று விட்டார்கள். அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒருவர்தான் பந்தல்களில் படரவிடப்பட்ட மற்றும் பந்தல்களில் படரவிடப்படாத தோட்டங்களை, மேலும் கிளையில்லா மரங்களை, மேலும் வெவ்வேறு சுவைகளுடைய பயிர்களை மற்றும் ஒலிவங்களை, மேலும் மாதுளையை உருவாக்கியவராக இருக்கின்றார். ஒரே மாதிரியாக இருக்கின்ற ஆயினும் மாறுபட்ட கனிகள், அவற்றின் கனிகளில் இருந்து உண்ணுங்கள். மேலும் கொடுக்கப்பட வேண்டிய தர்மத்தை அறுவடையின் நாளன்றே கொடுத்து விடுங்கள். மேலும் எந்த ஒன்றையும் வீணாக்காதீர்கள். அவர் வீணாக்குகின்றவர்களை நேசிப்பதில்லை. சில கால்நடைகள் உங்களுக்கு போக்குவரத்தையும் அத்துடன் படுக்கை சாதனங்களையும் கொண்டு வழங்குகின்றன. உங்களுக்கான கடவுளுடைய வாழ்வாதாரங்களிலிருந்து உண்ணுங்கள். மேலும் சாத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுடைய மிகவும் தீவிரமான எதிரியாக இருக்கின்றான். கால்நடைகளின் 8 வகைகள், செம்மறியாட்டின் 2 வகைகள் மற்றும் வெள்ளாட்டின் 2 வகைகள் சம்பந்தமாக அவர் தடை செய்தது 2 ஆணினங்களையா அல்லது 2 பெண்ணினங்களையா அல்லது அந்த 2 பெண்ணினங்களின் கருவறைகளில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறுவீராக. ஒட்டகங்களின் 2 வகைகள் மற்றும் கால்நடைகளின் 2 வகைகள் சம்பந்தமாக அவர் தடை செய்தது 2 ஆணினங்களையா அல்லது 2 பெண்ணினங்களையா அல்லது அந்த 2 பெண்ணினங்களின் கருவறைகளில் உள்ளவற்றையா? இத்தகைய தடைகளை உங்களுக்காக கடவுள் கட்டளையிட்ட பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? எவர்கள் இத்தகைய பொய்களை கண்டுபிடித்து மேலும் அவற்றை கடவுளின் மீது இட்டு கட்டுகின்றார்களோ அவர்களை காட்டிலும் மிகவும் தீயவர்கள் யார்? அவர்கள் இவ்விதமாக அறிவில்லாது மக்களை தவறான வழியில் நடத்துகின்றார்கள். இத்தகைய தீய மக்களை கடவுள் வழிநடத்துவதில்லை என்று கூறுகிறாக. எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளில் உண்ணுகின்றவர் எவருக்கும் இவற்றை தவிர எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை. 1. இறந்தவற்றின் இறைச்சி. 2. ஓடுகின்ற இரத்தம். 3. பன்றிகளின் இறைச்சி, ஏனெனில் அது அசுத்தமானதாக இருக்கின்றது. மேலும் 4. கடவுள் அல்லாத மற்றவற்றிற்கு இறை நிந்தனையாக அர்ப்பணிக்கப்பட்ட பிராணிகளின் இறைச்சி என்று கூறுகிறாக. வேண்டுமென்றோ அல்லது தீங்கிழைக்கும் நோக்கமோ இல்லாது ஒருவர் இவற்றை உண்ணுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் அப்பொழுது உங்களுடைய இரட்சகர் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். எவர்கள் யூதர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பிளவுபடாத குழம்புகளை உடைய பிராணிகளை நாம் தடை செய்தோம். மேலும் கால்நடைகள் மற்றும் செம்மறி ஆட்டினுடைய கொழுப்பை நாம் தடை செய்தோம். அவற்றின் முதுகுகளின் மீதுள்ளவை அல்லது உள்ளுறுப்புகளில் உள்ளவை அல்லது எலும்புகளுடன் கலந்திருப்பவை தவிர. அது அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்கான ஒரு தண்டனையாக இருந்தது. மேலும் நாம் உண்மையாளர்களாக இருக்கின்றோம். அவர்கள் உம்மை நம்ப மறுத்தால் அப்பொழுது உங்களுடைய இரட்சகர் எல்லையற்ற கருணையை கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய தண்டனை குற்றவாளிகளான மக்களுக்கு தவிர்க்க இயலாததாக இருக்கின்றது என்று கூறுவீராக. இணை தெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் கடவுள் நாடி இருந்தால் இணை தெய்வ வழிபாட்டை நாங்கள் செயல்படுத்தியிருக்க மாட்டோம், அன்று எங்களுடைய பெற்றோர்களும் செய்திருக்க மாட்டார்கள், அன்று எந்த ஒன்றையும் நாங்கள் தடை செய்திருக்கவும் மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கு முன்னர் நம்ப மறுத்தவர்களும் நம்முடைய தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகியது வரையிலும் இவ்விதமாகவே செய்தார்கள். உங்களால் எங்களுக்கு காட்ட இயலுகின்ற நிரூபிக்கப்பட்ட அறிவு எதையேனும் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? நீங்கள் பின்பற்றுகின்றது கற்பனையை தவிர ஒன்றுமில்லை. நீங்கள் யூகிக்க மட்டுமே செய்கின்றீர்கள் என்று கூறுவீராக. மிகவும் சக்தி வாய்ந்த வாதத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். அவர் நாடினால் உங்கள் அனைவரையும் வழிநடத்த அவரால் இயலும் என்று கூறுவீராக. இதை அல்லது அதை கடவுள் தடை செய்திருக்கின்றார் என்று சாட்சி அளிக்கின்ற உங்களுடைய சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் சாட்சியளித்தால் அவர்களுடன் சாட்சி அளிக்காதீர். அன்றி எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களின், மேலும் எவர்கள் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்களின், மேலும் எவர்கள் தங்களுடைய இரட்சகரிடமிருந்து வெகு தூரம் வழி தவறி செல்கின்றார்களோ அவர்களின் அபிப்பிராயங்களை நீர் பின்பற்ற வேண்டாம். வாருங்கள், உங்களுடைய இரட்சகர்
உண்மையில் உங்களுக்காக எதை தடை செய்திருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அவருடன் இணை தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வறுமையின் பயத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. உங்களுக்காகவும் மேலும் அவர்களுக்காகவும் நாமே வழங்குகின்றோம். வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ பெரும் பாவங்களை நீங்கள் செய்யக்கூடாது. நீதியின் நடவடிக்கையிலேயே அன்றி நீங்கள் கொலை செய்யக்கூடாது. கடவுள் உயிரை புனிதமாக்கியிருக்கின்றார். நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாக இருக்கின்றன என்று கூறுகிறாங்க. அனாதைகளுடைய பணத்தை அவர்கள் பக்குவத்தை அடைகின்ற வரை மிகவும் நன்னறியான முறையிலேயே அன்றி நீங்கள் தொடக்கூடாது. நீங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது நியாயமாக முழு எடையையும் மேலும் ஒரு முழுமையான அளவையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த ஆன்மாவிற்கும் அதன் சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் சுமத்துவதில்லை. நீங்கள் சாட்சி கூறுகின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட நீங்கள் முற்றிலும் நீதத்துடன் இருக்க வேண்டும். கடவுளுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாக இருக்கின்றன. இது என்னுடைய பாதையாக இருக்கின்றது, நேரான ஒன்று. நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும். மேலும் அவருடைய பாதையிலிருந்து அவை உங்களை திருப்பி விடாதிருக்கும் பொருட்டு மற்ற பாதைகள் எதையும் பின்பற்றாதீர்கள். நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு இவை உங்களுக்கு அவருடைய கட்டளைகளாக இருக்கின்றன. மேலும் தங்களுடைய இரட்சகரை சந்திப்பதில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் பொருட்டு மிகச்சிறந்த கட்டளைகளுடன் முழுமையானதாகவும் மேலும் அனைத்தையும் விவரிக்கின்றதாகவும் மேலும் ஒரு வழிகாட்டி மற்றும் கருணையாகவும் மோசஸிற்கு நாம் வேதத்தை கொடுத்தோம். நாம் வெளிப்படுத்தி இருக்கின்ற இதுவும் கூட அருள்பாலிக்கப்பட்ட ஒரு வேதமாகவே இருக்கின்றது. நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு நீங்கள் இதை பின்பற்றி நன்னறியானதொரு வாடு நடத்த வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு முன்னிருந்த இரு கூட்டத்தாருக்குத்தான் வேதம் இறக்கி அனுப்பப்பட்டது. மேலும் அவற்றின் உபதேசங்களை பற்றி நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் என்று இனிமேலும் நீங்கள் கூற இயலாது. அன்றி ஒரு வேதம் மட்டும் எங்களிடம் இறங்கி வந்திருந்தால் அவர்களை காட்டிலும் சிறப்பாக வழிநடத்தப்பட்டவர்களாக நாங்கள் இருந்திருப்போம் என்றும் நீங்கள் கூற இயலாது. உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட வேதம் மேலும் ஒரு வழிகாட்டி மற்றும் ஒரு கருணை இப்பொழுது உங்களிடம் வந்திருக்கின்றது. இப்பொழுது கடவுளிடமிருந்து வந்த இந்த சான்றுகளை ஏற்க மறுக்கின்ற மேலும் அவற்றை புறக்கணிக்கின்ற ஒருவரை காட்டிலும் மிகவும் தீயவர் யார்? எவர்கள் நம்முடைய சான்றுகளை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை அவர்களுடைய கவனமின்மைக்காக மிகவும் மோசமான தண்டனைக்கு நாம் உட்படுத்துவோம். அவர்களிடம் வானவர்களோ அல்லது உம்முடைய இரட்சகரோ அல்லது உம்முடைய இரட்சகரின் சில நேரடி வெளிப்பாடுகளோ வருவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்களா? இது நிகழ்கின்ற அந்த நாளில் எந்த ஆன்மாவும் அதற்கு முன்னர் அது நம்பிக்கை கொள்ளாமலும் மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தியதன் மூலம் நம்பிக்கையின் பலன்களை அறுவடை செய்யாமலும் இருந்தால் நம்பிக்கை கொள்வதன் மூலம் பலனடையாது. தொடர்ந்து காத்து கொண்டிருங்கள், நாங்களும் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் என்று கூறுகிறாங்க. எவர்கள் தங்களை பிரிவுகளாக பிரித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் உம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய தீர்ப்பு கடவுளிடம் இருக்கின்றது. பின்னர் அவர்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி அவர்களுக்கு அவர் தெரிவிப்பார். ஒரு நன்னறியான காரியத்தை செய்கின்ற எவர் ஒருவரும் 10ற்கான வெகுமதியை பெறுகின்றார். மேலும் ஒரு பாவத்தை செய்கின்ற ஒருவர் ஒன்றிற்காக மட்டுமே கூலி கொடுக்கப்படுகின்றார். எவர் ஒருவரும் சிறிதளவும் அநீதியை அனுபவிப்பதில்லை. என்னுடைய இரட்சகர் என்னை நேரான பாதையின் மீது வழிநடத்தி இருக்கின்றார். ஆபிரகாமின் பரிபூர்ணமான மார்க்கம் ஏகத்துவம். அவர் ஒருபோதும் இணை தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒருவராக இருந்ததில்லை என்று கூறுவீராக. என்னுடைய தொடர்பு தொழில்கள் சலாத், என்னுடைய வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு மற்றும் என்னுடைய மரணம் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. அவருக்கு பங்குதாரர் எவரும் இல்லை. இதைத்தான் நம்ப வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டவராக நான் இருக்கின்றேன். மேலும் அடிபணிவதில் நான் முதன்மையானவராக இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் இரட்சகராக கடவுள் இருக்கின்ற பொழுது அவரை தவிர வேறொருவரை ஒரு இரட்சகராக நான் தேட வேண்டுமா? எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய சொந்த செயல்களில் இருந்தே தவிர பயனடைவதில்லை. மேலும் எவரும் மற்றவரின் சுமையை சுமப்பதில்லை. இறுதியாக நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடமே திரும்புகின்றீர்கள். அப்பொழுது
உங்களுடைய அனைத்து தர்க்கங்கள் சம்பந்தமாக அவர் உங்களுக்கு தெரிவிக்கின்றார் என்று கூறுகிறாங்க. அவர் ஒருவர்தான் உங்களை பூமியின் வாரிசுகளாக ஆக்கியவர். மேலும் அவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கின்றாரோ அதற்கிணங்க உங்களை சோதிக்கும் பொருட்டு உங்களில் சிலரை மற்றவர்களுக்கு மேலாக அந்தஸ்தில் அவர் உயர்த்தினார். நிச்சயமாக உங்களுடைய இரட்சகர் தண்டனையை நிறைவேற்றுவதில் திறன் வாய்ந்தவராக இருக்கின்றார். மேலும் அவர் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார்.